வணக்கம் நண்பர்களே. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் தினசரி சில கேள்விகள் போட்டு நம்ம அதுக்கான விளக்கங்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்ட 11வது கேள்வி இது. இதில் பாருங்கள், ஓர் இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட விலை முதல்ல எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70,000. எப்போது? 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000. வருஷம் எவ்வளோ குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% குறையுது, டிப்ரிஷியேட்ஸ். ஓகேவா? குறையுது அப்படின்னும் போது இதில் 4% கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நாம் இது கூட்டு வட்டி மாடலில் இந்த மாடலில் கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறதுன்றதுக்கு 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் தனியாக கூட்டு வட்டி சம்ம மட்டும் இது பண்ணி ஒரு 5 டைப்பில் போட்டிருக்கோம். அதில் இதனோட விளக்கங்களை பேசிக்கில் இருந்தே சொல்லியிருப்போம். சரிங்களா? இப்போ இதில் 4%னா 1%னா 2 ஜீரோ விட்டுணும். கரெக்டாக? 70,000. அப்போ 700 1%. நமக்கு 4% வேணும்னா இன்ட்டு 4. அப்போ 7 28. ஸோ 2,800 முதல் வருஷம் குறையும். அப்போ மைனஸ் பண்ணினோம். 0 0 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 9ல் 2 ஏன்னா இங்கே கடை வாங்குறதுலாம் தெரியும் இல்லையா? 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. அப்போ 67,200 முதல் வருஷம். திரும்பவும் 2வது வருஷம் இதில் 4%. இதில் 1% அப்படின்னா 672. இதில் 4%னா இன்ட்டு 4. அப்போ 2 8, 7 28, மீதி 2, 6 24, 2 26, 2,688 குறைஞ்சிருக்கும். இப்போ கடைசியாக பாருங்கள், 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, 1ல் 6 போகாது. அப்போ 11ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 5, இங்கே 6, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, கடைசி நம்பர் 6 அப்படியே வந்துடும். அப்போ 64,512 ரூபாய்க்கு 2 வருஷம் கழித்து அந்த வண்டியை விற்றுருப்பாங்க. புரியுதுங்களாமா? இது மெத்தடாக போடுறது. இப்படி மெத்தடாக போடாமல் அவங்க இங்கே கீழே இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லேருந்து நம்மளால் ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். ரொம்ப ஈஸி. இவ்வளோ தூரம் போடவே வேண்டியது கிடையாது. எப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000. வருஷம் 4% குறையுது. அப்போ அப்படின்னும்போது இந்த வருஷம் அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எதை விட? 70,000 விட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் சி 76,000 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 75,000 கொடுத்துருக்காங்க. இது 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீதி இருக்கிறது 64,000, 45,000 தான் 70,000 விட கம்மியாக இருக்குது. 4%னா இப்போ 1%னா 700, 4%னா 7 28. இப்போ 280 ஒரு 500, 550 அந்த ரேஞ்சு இல்லை அதுக்குள்ளே தான் குறைஞ்சிருக்குமே. இது 45,000 போது 30 ரொம்ப வித்தியாசம் வருது பாருங்கள், 25,000 மேலே. அப்போ இவ்வளோ வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 64,512 தான் இருக்கும்ன்ட்டு இந்த ஆப்ஷன்ஸை பார்த்த உடனே நம்மளால் முடிவு பண்ணுற முடியும். அப்புறம் ஏன் சார் முதல்ல இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்தீங்க அப்படின்னா, எல்லா ஆன்சருமே நியரஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா 64,512, 64,500, 65,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம இந்த மெத்தடில் தான் போட்டு பார்த்தாகணும் பாருங்கள். ஸோ 2த்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிற ஆப்ஷனை கவனிச்சும் உங்களால் ஆன்சர் பண்ணுற முடியும். சரிங்களாம்மா? தேங்க்யூ.